வணக்கம் நண்பர்களே. கிரிக்கெட் ரசிகர்கள் கொண்டாடும் ஐபிஎல் திருவிழாவில் பேட்ஸ்மேன்கள் சிக்சர்களும் பவுண்டரிகளுமாய் வான வேடிக்கை காட்டுவது வழக்கம். அதிலும் சில வீரர்கள் சதமடித்து மைதானத்தையே அதிர வைப்பார்கள். அப்படி டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக ஆடி அதிவேக சதம் விளாசிய டாப் 5 பேட்ஸ்மேன்கள் யார் யார்னு இந்த லிஸ்ட்ல பார்க்கலாமா? வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த வரிசையில் முதலிடத்தில் இருப்பவர் KL ராகுல். பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிராக புதுடெல்லியில் நடந்த போட்டியில் வெறும் 47 பந்துகளில் சதம் விளாசி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார். குறிப்பாக ஏப்ரல் 25 அன்று அருண் ஜெட்லி ஸ்டேடியத்தை இந்த 47 பந்து சதத்தால் ஒளிரச் செய்தார். அது மட்டுமல்லாமல் அந்த போட்டியில் 152 ரன்கள் குவித்து T20 போட்டிகளில் இந்திய வீரர் ஒருவர் அடித்த அதிகபட்ச ஸ்கோர் என்ற வரலாற்று சாதனையை படைத்தார் KL ராகுல். அடுத்ததாக 48 பந்துகளில் சதமடித்து இரண்டாவது இடத்தை பகிர்ந்து கொள்பவர்கள் குவிண்டன் டி காக் மற்றும் வீரேந்தர் சேவாக். குவிண்டன் டி காக் 2016 இல் RCB அணிக்கு எதிராகவும் நம்ம வீரேந்தர் சேவாக் 2011 இல் டெக்கன் சார்ஜர்ஸ் அணிக்கு எதிராகவும் இந்த அபார சாதனையை நிகழ்த்தினார்கள். மூன்றாவது இடத்தில் மிஸ்டர் 360 என்று அழைக்கப்படும் AB டி வில்லியர்ஸ் இருக்கிறார். 2009 இல் டர்பனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிராக 51 பந்துகளில் சதம் அடித்து அசத்தினார். அவரை தொடர்ந்து டேவிட் வார்னர் வருகிறார். 2012 ஹைதராபாத்தில் டெக்கன் சார்ஜர்ஸ் அணிக்கு எதிராக வெறும் 52 பந்துகளில் சதம் விளாசி 4வது இடத்தை பிடித்துள்ளார். இறுதியாக இந்த பட்டியலில் 5வது இடத்தில் இருப்பவர் நம்ம ரிஷப் பண்ட். 2018 இல் டெல்லியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிராக 56 பந்துகளில் சதமடித்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக அதிவேக சதமடித்த வீரர்களில் ஒருவராக திகழ்கிறார். இப்படி டெல்லி அணிக்காக களமிறங்கி குறைந்த பந்துகளில் சதம் விளாச ரசிகர்களை பரவசப்படுத்திய இந்த அதிரடி ஆட்டக்காரர்களுக்கு ஒரு சல்யூட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக்